ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் தனது இறுதி படமாக ஜனநாயகன் இருக்கும் என அறிவித்தார். வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, பாபி தியோல், கௌதம் மேனன், நரேன் ஆகியோர் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா அண்மையில் மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடந்தது. விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் இசை வெளியீட்டு விழாவிற்கு அவரது ரசிகர்கள் மலேசியாவிலும் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமானோர் அரங்கத்தில் குவிந்தனர். வெளிநாட்டில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவே அப்படியென்றால் திரையரங்குகளில் படம் வெளியாகும் போது எப்படி இருக்கும் என ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அதிலும் சில தீவிர ரசிகர்கள் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தே ஆக வேண்டும் என படத்தின் ஆன்லைன் புக்கிங் செய்ய வெறித்தனமாக காத்திருக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் பிற மாநிலங்களிலும் ஏற்கனவே ஆன்லைன் புக்கிங் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆன்லைன் புக்கிங் வரும் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திரையரங்க விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் இடையே சதவிகித இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்போது அது குறித்தான பிரச்சனைகள் சுமூக முடிவை எட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. PVR போன்ற திரைகளில் 55:45, மல்டிபிளெக்ஸ் திரைகளில் 65:35, ஒற்றை திரைகளில் 80:20 என்ற சதவிகிதத்தில் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு கையொப்பமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் எனவும், சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது சென்சார் பிரச்சனை, கதை திருட்டு வழக்கு என பராசக்தி திரைப்படத்திற்கு அடுத்தடுத்த சிக்கல்கள் ஏற்படுவதால் அறிவித்தது போல 10ஆம் தேதி திரைப்படம் வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருவேளை 10ஆம் தேதியன்று பராசக்தி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் பட்சத்தில் ஜனநாயகனின் திரைகளின் எண்ணிக்கை குறையும் என கூறப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படம் மட்டும் வெளியானால் 1100க்கும் மேற்பட்ட திரைகளிலும், பராசக்தி திரைப்படம் வெளியானால் ஜனநாயகன் 600 திரைகளிலும் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனின் முந்தைய திரைப்படமான மதராசி வசூலில் பெரிதாக ஜொலிக்கவில்லை. பராசக்தி திரைப்படம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றால் மட்டுமே பொங்கல் ரேஸ் 2 பக்கங்களாக இருக்கும். இல்லையென்றால் ஜனநாயகன் சோலோவாக சம்பவம் செய்துவிடும் எனவும் பலரும் தெரிவித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ். ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.